ஹாய். வெட்னஸ்டே ஈவினிங். நான் எப்பயும் மார்னிங் நேரமாகவே குளிச்சுருவேன். அதே சேம் டைம் வந்து ஈவினிங்கும் நான் குளிப்பேன். ஸோ வந்து இப்போ நான் குளிக்க போகிறேன். தம்பி வந்து பார்த்திங்கன்னா தூங்கிட்டு இருக்கான். ஸோ அவனை தூங்க வச்சுட்டு அதுக்கு பின்னே குளிச்சுட்டு வந்த பின்னே இந்த துணி எல்லாமே மடித்து வைக்கணும். பாருங்கள் எப்படி கிடக்குதுன்னு சொல்லிட்டு ரொம்பவே ஒரு மாதிரி இருக்குது. எல்லாத்தையும் நீட் பண்ணணும். குட்டி பையன் எந்திரிக்கிறதுக்கு முன்னாடி எல்லாத்தையும் நீட் பண்ணணும். பார்க்கலாம். அவன் எந்திரிக்காமல் இருந்தால் பெஸ்ட்டு தான். நான் இப்போ குளிச்சுட்டு வந்துட்டேன். வந்த உடனே ஹீட்ரு ஆஃப் பண்ணேன். ஹீட்டரில் குளிக்கவே கூடாது. மோஸ்ட்லி சுடு தண்ணியில் குளிக்கவே கூடாதுன்னு சொல்லுவாங்க. ஸ்கின்னெல்லாம் சுருங்கிடும். பின்ன வந்து ஹேர்லாம் உதிர ஆரம்பிக்கும்னு சொல்லுவாங்க. பட் என்ன பண்ணுறது, என்னோடய சுச்சுவேஷன் குளிச்சு தான் ஆகணும் ஹீட்டரில். அதுக்கு பின்னே சீரம் யூஸ் பண்ணுவாங்க. இந்த சீரம் உண்மையாக சொல்கிறேன், ஆஃப்டர் டெலிவரிக்கு பின்னே எனக்கு நல்ல ரிசல்ட்டை கொடுத்துச்சு. என்னோடய ஸ்கின் வந்து க்ளோவே இல்லாமல் ஒரு பிம்பிள் மார்க்காக இருந்துச்சு. ஸோ வந்துட்டு இந்த சீரம் யூஸ் பண்ணேன். 2 வீக்ஸ் தான் யூஸ் பண்ணியிருப்பேன். நல்லா பெஸ்ட்டு ரிசல்ட்டு கொடுத்துச்சு. சீரம் யூஸ் பண்ணிவிட்டு அதுக்கு பின்னே வந்து ஹேருக்கு வந்து ஆயில் அப்ளை பண்ணணும். ஏன்னா ரொம்ப நாள் ஆச்சு ஆயில் அப்ளை பண்ணவே இல்லை. ஸோ வந்துட்டு ஆயில் அப்ளை பண்ணணும். என்னோடய ஹஸ்பண்ட் தான் வந்து ஹேர் கட் பண்ணி விட்டாங்க. பாருங்கள் எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு நல்லா பண்ணி விட்டாங்க. ஹேர் கட் நல்லா ரோலாக இருந்துச்சு. ஹேர் பாருங்கள் எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு. எனக்கு நிறைய ஹேர் இருந்துச்சு. பட் வந்துட்டு மாமா வந்து ஹேர் கட் பண்ணி விட்றேன் வான்னு சொல்லிட்டு கட் பண்ணி விட்டாங்க. ஆயில் அப்ளை பண்ணாமே இருந்தேன்னா, ஸோ வந்து ஆயில் அப்ளை பண்ணிக்கலான்னு சொல்லிட்டு குளிச்சுட்டு வந்தோடனே ஆயில் அப்ளை பண்ணேன். நீங்கள் கேட்டிருக்கலாம் மார்னிங்கே அப்ளை பண்ணியிருக்கலான்னு சொல்லிட்டு. மார்னிங் அப்ளை பண்ணியிருக்கலாம். பட் வந்து எனக்கு ரொம்ப டயர்டாக இருந்துச்சு. நைட்லாம் தூங்கவே மாட்டானா. மார்னிங் தான் தூங்குவான். அந்த டைமில் தான் எல்லா வேலையும் செய்யணும். அப்போ எனக்குமே ரொம்ப டயர்டாக இருக்குமா, நானும் தூங்கிடுவேன். ஸோ அதனால் வந்து இப்போ நான் ஆயில் அப்ளை பண்ணிகிட்ருக்கேன். பாருங்கள் என்னோடய ஹேர் எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு. உண்மையாகவே என் ஹஸ்பண்ட் நல்லா ஹேர் கட் பண்ணி விட்டுருக்காங்க. நல்லா இருந்துச்சு. எங்கள் வீட்டில் தென்னை மரம் இருக்கனால தேங்காய் எல்லாமே நாங்களே வெட்டி வெயிலில் காய வச்சு எண்ணெய் ஆட்டி அதை வந்து எங்கள் அம்மா எடுத்துகிட்டு வந்தாங்க. அந்த எண்ணெயும் விளக்கெண்ணெய் இருக்குது பார்த்திங்களா, அது ரெண்டையும் மிக்ஸ் பண்ணி சம அளவு எடுத்து அதில் வேம்பாலை பட்டை போட்டு நைட்டு ஃபுல்லாக ஊற வச்சு அதை வந்து மார்னிங் பார்க்கும்போது ரெட் கலரில் இருக்கும். அதை வந்து என்னோடய ஹேருக்கு அப்ளை பண்ணுவேன். உண்மையாக சொல்ல போனால் பெஸ்ட்டு ரிசல்ட்டு கொடுக்கும். ஹேர் ஃபால் ஆகவே ஆகாது. பொடுகு பிரச்சனை இருந்தாலும் சரியாயிடும். நேற்று ஹாஸ்பிட்டல் போனேன் இல்லையா, அப்போ வந்து ரோட்டு பக்கமாக எது எடுத்தாலும் 30 ரூபான்னு சொல்லிட்டு போட்டிருந்தாங்க. அப்போ வந்து அதில் வந்து நான் இதை எடுத்தேன். எனக்கு இது ரொம்ப பிடிச்சிருந்துச்சி. எவ்வளோ க்யூட்டாக இருக்குது பார்த்திங்களா. நம்ம டெய்லி யூஸ் பண்ணுற திங்ஸ் எல்லாமே இதில் போட்டு வச்சுக்கலாம். இது வந்து கடையில் வந்து கேட்டால் 150 சொன்னாங்க. பட் வந்து ரோட்டு கடையில் வந்து வெறும் 30 தான். அதுக்கு பின்னே வந்து இப்போல்லாம் நான் பைபிள் படிப்பேன். பட் இன்றைக்கி வந்து படிக்க டைம் இல்லை. ஏன்னா பையன் அதுக்குள்ளே எந்திரிச்சிட்டான். பார்த்திங்களா, அவனுமே எந்திரிச்சு சைலண்ட்டாக படுத்து கிடந்தான். அவன் அழுகிறதுக்குள்ளே அவனை தூக்கணும், இல்லைனா அழுக ஆரம்பிச்சிருவான். அதுக்கு பின்னே தண்ணி தாகமாக இருந்துச்சு. தண்ணியும் குடிக்கணும். இந்த மாதிரி ஃபீட் பண்ணுறவங்க எல்லாருமே தண்ணி அதிகமாக குடிக்கணும்னு சொல்லுவாங்க. அப்போ தான் வந்து பால் நல்லா சுரக்குன்னு சொல்லுவாங்க. ஓகே, பாய்.